ஹலோ மக்களே, திஸ் இஸ் சிவகாமி சிவகன் செட்டி. இன்னைக்கு காரசாரமா செட்டிநாடு ஸ்பெஷலான சிக்கன் உப்பு கறி பண்ண போறேன். வாங்க அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பாட்டோட அதையும் பார்க்கலாம். இப்போ நான் பாட போகிற சாங் யாருக்குன்னா, என் லைஃப்பில் இவங்க ஒரு ஸ்பெஷலான பர்சன். எஸ், ஹீஸ் none other than மை ஹஸ்பண்ட். எல்லாருக்கும் ஹஸ்பண்ட் ஸ்பெஷல் தான், பட் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னாங்க, நான் சொல்லாமலே எனக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிச்சிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள், பசிக்குதா, தூக்கம் வருதா, லைக் இட் கோஸ் ஆன். ஸோ திஸ் சாங் ஐ எம் டெடிகேட்டிங் டு மை ஹஸ்பண்ட். உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே, முத்துமணி தேரில் என்னை ஏந்தி வந்த வள்ளலே, ஒரு வார்த்தையில் என்னை உறவாக்கினாய். உன் உறவென்பது பல யுகங்களை கடந்தது தானே. உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. ஓசரம் பார்த்து வானம் கூட சுருங்குமே மெல்ல. சாமி போல வந்தவனே, கேட்கும் முன்னே தந்தவனே, நான் வணங்கும் நல்லவனே, நல்ல உள்ளம் கொண்டவனே, என் ஒட்டு மொத்த சென்மத்துக்கும் சொந்தம் நீதானே. என் ஹஸ்பண்டுக்காக ஒரு கவிதை கூட வச்சுருக்கேங்க. ஒருவரை தொழுது அழுது அவரிடமே தொலைந்து போக துடிக்கும் அன்பு தானே காதல். கரெக்டு தான் இல்லை? ஒரு பொண்ணுக்கு ஒருத்தரை பிடிச்சிருச்சுன்னா அவருக்காக எதையும் செய்வாங்க, அவர் மேலே உயிரே வச்சுருப்பாங்க. ஏன்னா அந்த காதல் அவ்வளோ ஆழமானது. நானும் என் கணவர் மேலே வச்சுருக்கிறது அப்படிப்பட்ட காதல் தாங்க. என்னடா இவள் ஹஸ்பண்டை இவ்வளோ லவ் பண்ணுறாளே, இவளுக்கும் இவள் ஹஸ்பண்டுக்கும் சண்டையே வராது போலன்னுலாம் நினைக்காதீங்க. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பயங்கர சண்டை வருங்க. சண்டை வர இடத்துல தாங்க அதிக காதல் இருக்கும். அக்கார்டிங் டு மீ, லவ் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் மேரேஜ். ஐ ட்ரூலி பிலீவ் இன் திஸ்.